வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு நம்ம கிளினிக் டாக்டர் பிரியங்கா வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டிஷ்ஷு வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம கேட்டுட்டு அது மாதிரி செய்யலாம். ஆண்டி செய்கிறதுலேயே என்னோட ஃபேவரட் டிஷ் இது. அது என்னென்னா பன்னீர் 65. பன்னீர் 65 வந்து அது ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், அது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே அது ஒத்து போகும். பன்னீர் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. பிரியங்காவோட ஃபேவரெட்னால இன்றைக்கி நம்ம பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம். அது பன்னீர் 200 கிராம் மில்கி மிஸ்ட் தான் எடுத்துருக்குறோம். க்யூப் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு மசாலா தேவை. அது வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பன்னீரில் கலக்கி வைக்கலாம். இப்போ அது எப்படி செய்கிறது கலக்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர், கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குது. அது காஷ்மீரி மிளகா தான் 1 ஸ்பூன் எடுத்துக்குது. இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் மைதா மாவு, அது கோட்டிங் வந்து நல்லா ஒட்டுன்றதுக்காக மைதா மாவு போடுறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அது விட்டுருங்க, இல்லைன்னா கூட சரியாக போகும். இது ஒரு ஸ்பூனு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ண பன்னீரை இதில் சேர்த்துடலாம். லேசாக கலக்கணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதனால் லேசாக கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பன்னீர் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு. அதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேன் வச்சுருக்குது, இல்லை தோசை தவா மாரி கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு மாதிரி ஊற்றிக்குது. தவா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா போட்டு வச்ச பன்னீரை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது அப்படியே கொஞ்சம் வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இது 2 பக்கம் திருப்பி விட்டு விட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பன்னீர் 65 சேலோ ஃப்ரையில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அது இப்போ பிரியங்கா சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன எப்படி டிஷ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி சரி, நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, அதே மாதிரி டேங்கியாகவும் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அந்த டெக்னிக் எப்படின்னு கலைமணிஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். அவங்களுக்கு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சிம்பிளான டிஷ்ஷு தான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம் பன்னீர். அது அவ்வளோ மாதிரி ஈஸியானது. இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதேமாரி நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.